உம்மை நினைக்குது, கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது, எண்ணத்தில் பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. எண்ணத்தில் பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. கருவினில் நான் அலையானேன், திருவினில் நான் கிடந்தேன். கருவினில் நான் அலையானேன், திருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு முறையா நன்மை கையிலே. கர்த்தாவே உம்மை நினைக்குது, ஏற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. ஏற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. பொற்பரனே சப்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். பொற்பரனே சப்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. ஊரெல்லாம் சென்றிடுவேன், உங்கள் நாமம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சென்றிடுவேன், உங்கள் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்று உன் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்த நண்பர் இயேசுவே. உண்மையின்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறும் இல்லை. உண்மையின்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு ஆறும் இல்லை. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா இந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் முருகுதையா இந்த நன்மை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஆவியானுடைய வார்த்தை இடைபெறட்டும் தகப்பனே. ஓ நீர் விடுதலையாக்கினார், மெய்யாகவே நாங்கள் விடுதலை ஆவோம் தகப்பனே. ஓ உண்மையே நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று ஓ சரித்திரத்திலே ஓ வேதத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன எழுதியிருக்கிற ஓ வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஓ எங்கள் இருதயமும் எங்கள் சிந்தனையும் ஓ சிதற விடாதபடியாய் தேவ ஆவியானவரை இடைப்பட்டு வார்த்தைகளை நாங்கள் இருதயத்துல பொறித்து கொண்டு
ஓ அந்த ரகசியத்தை, ஓ அந்த சத்தியத்தை, ஓ அந்த மகிமையின் நம்பிக்கையை, ஓ அந்த மறுரூபமானவரை எங்கள் இருதயத்தை தரித்து கொண்டு, ஓ ஆவியில பலப்படவும், சரீர ரீதிகளை விடுதலையை பெற்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து, ஓ பேதுருவை போல, ஓ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறத்தக்கதாக நீர் இடைவிடும்படியா செபிக்கிறேன். பிதாவே நீரே பேசுங்க. குமாரனுடைய வார்த்தை, ஓ உம்முடைய வார்த்தை, ஓ வெளிப்பட்டு, ஓ எங்கள் இருதயத்தை புதிதாகட்டும் தகப்பனே. வருகிற ஆத்துமாக்களையும் வர தடைபடுகிற ஆத்துமாக்களையும் தேவனே இணைத்து கொண்டு வாருங்க தகப்பனே. இந்த சத்தியத்தை அறிகிற, ஓ இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு இருதய ரீதிகளில் ஒரு சமாதானத்தையும், ஓ ஒரு பரிசுத்தத்தையும் நீர் கொடுத்து, சாவுக்கேதுவான இந்த சரீரத்துல, ஓ உம்முடைய ரத்தத்தை தெளித்து, ஓ இந்த சரீர ரீதிகளில வாழக்கூடிய இந்த ஆத்துமா ஒரு பரிசுத்த ஜீவியமாய் மாறும்படியாக தேவ ஆவியானுடைய கரம் இடைவிட்டு வரும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. தேற்றுகிற ஆவியானவர் நீர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் நம்ம வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். இன்றைய வார்த்தை எதை குறித்துன்னு கேட்டீங்கன்னா, கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கொலோசியருக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கொலோசியரை பவுலும் தீமோத்தேயும் என்ன பண்றாங்க, கொலோசிய சபைக்கு எழுதுறாங்க. சபைன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்தந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டிருக்காங்கல்ல, ஒரு டினாமினேஷன் இருக்கு. இவங்க இந்த சர்ச்சு, அவங்க அந்த சர்ச்சுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அந்த காலத்திலயும் வேறு வேறு சபைகள் இருந்துச்சு. அதுல குறிப்பா அந்த கொலோசியர் பட்டணத்துல இருக்க ஒரு சபைக்கு பவுலும் தீமோத்தேயும் ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அந்த கடிதம் தான் இப்ப நம்ம வாசிக்க போகிற தேவ வார்த்தை. தேவனை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் அவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம அதுல பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். ஸ்தோத்திரம். இன்னொரு போன் வந்து அன்மியூட் இல்லாம இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து அவர்கள் அந்த சபைக்கு என்ன சொல்றாங்க, எப்படி வாழணும் அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்துற விஷயத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். விசுவாசம், நம்பிக்கை, இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் உலக பிரகாரமான மனுஷர்கள் மேல வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நான் என் மனைவியை நம்பினேன் அப்படின்னா, முதல்ல நம்ம நம்பிக்கக்கூடியவர்கள் நம்ம நம்பக்கூடிய விஷயம் எதை குறித்துன்னு கேட்டீங்கன்னா, நம் மனைவி கணவனையோ, கணவன் மனைவியோ, இல்லைன்னா மகள்கள் தகப்பன் தந்தையோ, இல்லைன்னா தகப்பன் தந்தை தன்னுடைய மகன் மகள்களையோ நம்பிக்கை உலக பிரகாரமா நம்ம வைக்கிறது வந்து தவறு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் நம்பிக்கை யாருக்கு மேல வைக்கணும்னா இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும் அப்படிங்கிறது குறித்துதான் வேதம் தெளிவா சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம மத்த மனுஷர்கள் உலக பிரகாரமா நம்பிக்கையை வைக்க தவறு சொல்லல. நானு முதல் நம்பிக்கை, the first priority is giving to God. அந்த நம்பிக்கையை தான் விசுவாசம்னு சொல்றோம். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, காரியங்கள் நான் ஏசப்பாவை நம்பினேன், எனக்கு இது நடக்கல. ஸ்தோத்திரம். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, வேற ஒருத்தரையும் சொல்லி, நான் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிற வேலைகளிலோ, இல்ல இயேசு கிறிஸ்துவை அறியாத புறஜாதியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவர்கள் ஏசப்பாவை பத்தி ஏத்துக்காம ஒரு இந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுகிற விஷயத்திலையும் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏசப்பாவை நம்புறேன், எனக்கு இது நடக்கல. ஸ்தோத்திரம். நம்புன உடனே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க. ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உலகத்துல ஒரு மனுஷனை நம்ம மாய்மானத்துல நடிச்சு ஏமாத்த முடியும். தேவ பிள்ளைகளே, ஒரு சகோதரனிடத்திலேயோ ஒரு சகோதரி இடத்திலேயோ ஒரு மாய்மாலமான ஒரு அன்பு, அதனா நடிக்கக்கூடிய ஒரு அன்பு என்ன பண்ணா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது பிரிவினையா போயிடும்.
ஒரு நம்பிக்கை. கணவன் மனைவி மேல முழுவதுமா நம்பிக்கை வைக்கணும். மனைவி கணவன் மேல முழுவதுமா நம்பிக்கை வைக்கணும். இந்த நம்பிக்கையை உடைக்கிறதா பிசாசு. ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை பிரிவினை உண்டு பண்ணுகிறதா அந்த பிசாசு. அதுக்குத்தான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஏசப்பாவை நம்ம இருதயத்துக்குள்ள வச்சு அவரை முழுசுமா நம்பிட்டோம்னா, உலகத்துல எந்த மனுஷங்க, நம்ம நம்பின மனுஷங்க, நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க யார் கைவிட்டாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். அது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது. வாலிப பருவத்துல, வாலிப சூழ்நிலைகள்ல பிசாசு என்ன பண்றான்னா, ஒரு பெண் ஒரு ஆணோட, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடையோ ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ட்ராக்ட் பண்ணி, அது என்ன ஆகும்னா, அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரா இல்லாம அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு பிசாசு சிந்தனைக்குள்ளதாக ஒரு விஷயத்த போட்டு அந்த மனுஷனுடைய உயிரை மாய்த்து கொள்ளும்படியா செய்கிறதா பிசாசனுடைய உலக பிரகாரமான நம்பிக்கை. அவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையை என்ன அவர்களை அழிவுக்கு நேராக நடத்தி செல்கிறது பிசாசின் மாய்மாலமும் மாந்திரிகமும் அதனுடைய காரியங்களும். ஆனா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். அவரை நம்பிட்டோம்னா, ஸ்தோத்திரம். என் சொந்தங்களும் என் உறவினர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடியவர்களும் உண்டு. நான் ஏசப்பாவை இவ்வளவு நாள் நம்பினேன், எனக்கு ஏன் இது இன்னும் நடக்கல? ஸ்தோத்திரம். கேள்வி கரெக்ட் தாங்க, கேள்வி தவறு. நீங்க சில காரியத்தை நம்ம பொறுமையா நிதானமா தேவ அன்பு நமக்கு இல்லாம நம்ம போய் அந்த காரியத்தோட அவங்களோட பேசினோம்னா அது ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்கும். அது அந்த அவங்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடும் பிசாசு. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரை மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள வச்சுட்டு போய் பேசணும்னா அவர்கள் கேட்கிற கேள்வி, அவங்க அறியாமை நிமித்தமா கேட்கிற கேள்விக்கு தேவ ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்து பதில் கொடுப்பார். நான் அநேகரோடு பேசினது உண்டு. இந்தியாவுக்கு லீவுக்கு வரும்போதெல்லாம் பாக்குறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறது, வீடுகள் சந்திக்கிறது, அநேக காரியங்களை போய் கேட்கும் போது ஸ்தோத்திரம், எனக்கு அருமையான ஒரு சகோதரி என்னிடத்துல கேட்ட ஒரு கேள்விகள் உண்டு. நம்ம இன்னும் மெசேஜ்குள்ள போல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேள்வினாலதான் நம்ம முடியுமா விசுவாசத்துல வளர முடியுமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், கேட்கிற எவனும் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். வசனம் நமக்கு பைபிள் சொன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ அந்த சகோதரி ரட்சிக்கப்படாத ஒரு இந்து இதுல இருந்து கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் வந்திருக்காங்க. நான் இயேசு கிறிஸ்துவ அன்பை குறித்தும் சுவிசேஷத்தை அவங்களோட பேசுகிற வேலையில he was asking one typical question. டிபிக்கலா ஒரு கடினமான ஒரு கேள்வி, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஸ்தோத்திரம். என்ன கேள்வி தெரியுமா? எங்க அத்தையும் கிறிஸ்டின் தான் சொல்றீங்க, இந்துல இருந்து இங்க கல்யாணம் பண்ணி கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டாங்க, நல்ல ஏசப்பாவை கும்பிடுறாங்க, நல்ல கோயிலுக்கு போறாங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போயிருந்தாங்க, டெய்லி நைட்டு சோமுண்டு படுக்க எல்லாமே பண்ணுதாங்க. வேற ஏன் எங்க மாமா எங்க அத்தைய அடிக்காரு? வேற ஏன் இவங்களுக்கு இத்தனை கொடுமை? வேற ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு? ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நமக்கே தெரியாது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும், ஓ இப்படி எல்லாம் இருந்திருக்கோன்னு. நீங்க ஏசப்பாவை கும்பிட்டுட்டு ஒரு மனுஷனோட ஒரு மனுஷியோட சில காரியத்தை நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்காது. உங்களிடத்துல இருந்து வருகிற வார்த்தை அவருடைய சாந்தத்தை கொடுக்கும், அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனையை மாற்றும், அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவி வெளியில ஓடிடும். கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் அடிக்காரு? நல்லதானே ஜெபம் பண்ணுது, நல்லதானே பைபிள் வாசிக்கு, நல்லதானே சர்ச்சுக்கு போகுது. எனக்கே கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை சொன்ன, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீ நானும் மனுஷிக்க தங்கச்சி நம்ம என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வெளி நடத்தையை பார்க்கிறோம். அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க எல்லாம் மாட்டாங்க, ஆனா கர்த்தர் அதை பார்த்து நியாயம் தீர்க்கிறவரே அல்லவா. அவர் எதை பார்க்கிறான்னா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்னு சொல்லுது. இந்த இருதயத்துக்குள்ள நம்ம என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் கர்த்தர் நன்கு பார்க்கிறவரா இருக்கிறார். அந்த இருதயம் எதை யோசிச்சுட்டு இருக்கு, அந்த இருதயம் என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்கு, அந்த இருதயம் என்ன நம்புதா, இல்ல உலகத்துல இருக்கிற விஷயங்களையும் உலக சூழ்நிலையும் நம்பி ஓடுதா? இதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவரை ரகசியம் நம்ம இருதயத்துக்குள்ள வச்சிட்டோம்னா
நாம நினைக்கிறது கேட்கிறது எல்லாமே தன்னால கிடைக்கும். ஸ்தோத்திரம். இப்ப இந்த கொலோசியர் சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், கொலோசியர் 1:9 இதுக்காக அதை கேட்ட சில காரியங்களை கேள்விப்பட்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். 1 தெசலோனிக்கே 5:16, 17, 18 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. எப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குமா? வாய்ப்பே இல்லைங்க. ஸ்தோத்திரம். இப்ப சொல்றது ஈஸியா இருக்கு. எப்பொழுது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன் எங்க வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்து நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? நான் வேலை செய்யணும்ல, வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். இடைவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா யார் எனக்கு சாப்பாடு கொடுப்பா? ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா, அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துட்டார்னா, உலக கவலைகளும் உலக கஷ்டங்களும் உலக சூழ்நிலைகளும் பிசாசு எண்ணத்தை உள்ள போட்டாலும் அது அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை மட்டும் வெளியில எடுத்து போடாது. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எப்படின்னா ஒரு மாய்மாலமான சந்தோஷம் தான். அது கொஞ்ச நேரத்துல போயிரும். ஆனால் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு உள்ள வச்சிட்டோம்னா அது மாறாத சந்தோஷம். அதை யாரும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். There's a too big command. ஒரு பெரிய 2 கட்டளைகளை கொடுக்கறாங்க. அவர்கள் சொல்றாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். இந்த உலகம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்க அப்படின்னா, he want to invent something new. புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதிலும் புதிய காரியத்தை உலகத்துக்கு இன்ட்ரோ பண்ணி அதன் மூலமா செல்வத்தை பெருக்கிக் கொள்வதிலும் உலகம் நாடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா பவுல் கூட இருக்க தீமோத்தேயும் சபைகளுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவரை அறிகிற அறிவினால நிரப்பப்படணுமா. உலக அறிவினால கிடையாதுங்க. உலக சூழ்நிலையில இருக்கிற உலகத்துல இருக்கிற வேர்ல்ட்லி திங்ஸ், உலக பிரகாரமான அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டு எனக்கு இது தெரியும் அது தெரியும் அது இப்படி இது இப்படி, நான் இந்த மொபைல் இந்த நியூ டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, அந்த மொபைல் அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்கு இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, இது உலக பிரகாரமான அறிவு. ஒரு வாகனம் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாகனத்துல இந்த வாகனத்துல இந்த மிஷின் போடணும், அந்த இது போட்டா அப்படி டெக்னாலஜியஸா இருக்கும், இப்படி போலாம் அப்படி போலாம். இது உலக பிரகாரமான அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, பைபிளை டெய்லி படிக்கிறதுனாலதான் கிடைக்கும். அந்த அறிவுல நிரப்பப்பட்டுட்டோம்னா உலகத்து காரியத்தை குறிச்சும் உலக விஷயத்தை குறிச்சும் நம்ம சித்தத்தை சிந்தனையை செலுத்தி நமக்குள்ள தேவையில்லாத போராட்டம் வராது, தேவையில்லாத எரிச்சல் வராது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். அன்றன்றைய நாளுக்கான பாடு அன்றன்றைக்கு போதும். நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கொலோசியர் 1:10 சொல்லுது, சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, என் கணவருக்கு ரொம்ப நல்லவனா நடந்துக்கணும், இல்ல என் மாமியாருக்கு நல்லவனா நடந்துக்கணும். உலக கவலை தேவனுக்கு விரோதமான பகைன்னு எழுதிருக்குங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணும், யாரையும் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணாத. You have to satisfy the God only. நாம் யாரை திருப்திப்படுத்தவளா இருக்கக்கூடியனா கர்த்தரை பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, ஸ்தோத்திரம், துர்க்கிரியைகளாகிய கனிகளும் உண்டுங்க, நற்கிரியைகளாகிய கனிகளும் உண்டு. ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல ஆவியின் கனிகளும் துர்க்கிரியையான கனிகளும் அதுல எழுதப்பட்டிருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட நற்கனிகளை நற்கிரியைகளை நம் இருதயத்துல தரித்து கொண்டுலாம் இருக்க வேணுமா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து போகிற சூழ்நிலையில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். வெகு பசியோடு போய் அதுல கிட்ட போய் பார்க்கிற சூழ்நிலையில அது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அது அத்திமர காலம் வசனம் சொல்லுது, அது அத்திமர காலமா இல்லாததுனாலே அதன் இடத்துல கனி இல்ல. அப்படி இருந்தாலும் இயேசு அதை சபித்தாரா. அன்னைக்கு சாயந்தரம் அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் அந்த வழியா வந்துட்டு இருக்க வேலையில சீசர்கள் அவரை கூப்பிட்டு, காலையில சபிச்ச மரம் சாயந்தரத்துக்குள்ள பட்டு போயிருச்சு, எவ்வளவு ஒரு மிராக்கிள்னு அதை குறித்து அவரை சிந்திக்கிற வேலையில
கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நான் சடுதியாய் சீக்கிரமாய் ராஜாதி ராஜாவாய் மேக மீதில நான் நியாயாதிபதியாய் வரப்போகிறேன். ரகசிய வருகையில நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். நற்கனிகள் இல்லாததெல்லாம் இந்த இடத்துல விடப்பட்டு போயிடும். அவங்க அநேக பாடுகளை பட்டு தங்கள் சாட்சிகளை அநேக உபத்திரங்களை கண்டு முத்திரையை தரித்து கொண்டு பாடுகளை அனுபவித்து மரணத்தை ருசி பார்க்க விரும்பியும் மரணம் அவர்களை அணுகாதபடியா அநேக வேதனையோடு பாடுபடுவார்கள். அப்படிப்பட்ட இக்கட்டுக்குள்ள நீங்க விழுந்து போயிடாதீங்க. நற்கிரியிலாகிய கனிகளை தந்து, we don't want to focus on the worldly things. உலக பிரகாரமான காரியத்துல நம்ம சிந்தனைகளையும் நம்ம நாட்டத்தையும் செலுத்தாம ராஜா வரப்போகிறார். வருகைக்கு ஆயத்தமாக நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல கிரியைகளை செய்யக்கூடியதாக நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களையும் இயேசு கொண்டு இழுக்கும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 1:11 சொல்றாரு, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். They are praying for us. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாருங்க. கொலோசியர் சபைக்கு எழுதும்போது, தயவு செஞ்சு நீங்க எரிச்சப்பட்டுறாத, நீ கோபப்பட்டுறாத, நீ பொறாமப்பட்டுறாத, தயவா நடந்து கொள், கீழ்ப்படுதல் உள்ள சபையா ஒரு பிள்ளையா இரு. அது தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தும். எரிச்சல் வேண்டாம். இருதயத்துக்குள்ளதாக வன் காரியங்கள் நமக்குள்ள போக வேண்டாம். அதை எடுத்து வெளியில எரிஞ்சிரு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்கு உள்ள இருந்தார்னா, ஸ்தோத்திரம். செடியை வைக்கிறது, ஒரு தோர செடி வச்சோன்னா தோரதான் வரணும். அதுக்கு பகலா அரளி விதை வந்து என்னது, செடி அது செல்லாது. அதை சாப்பிட்டா என்ன பண்ணும், செத்து போயிருவான். நல்ல செடியை வச்சா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இன்று நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த சரீரத்திலே நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் பின்பற்றுறேன்னு சொல்லியும் உலக காரியத்திலையும் உலக வழிபாடுகளையும் புறஜாதியாருடைய மார்க்கத்தையும் கற்றுக்கொண்டு நம்ம நடப்போம்னா, நம்மை சோதித்து ஆராய்ந்து அறிய கடவும். அதற்காக தான் வேண்டுதல் செய்ய முடியாது கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:12 சொல்லுது, ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை உள்ளவர்கள் ஆக்கினா வரும். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா, நம்ம எல்லாருமே இந்த ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிறோம். அநேக ஜெப கூடுகையில கலந்துக்கிறோம். அநேக தேவ வார்த்தையை கேட்கிறோம். அநேக வேதத்துல இருக்கிற எழுதப்பட்ட ரகசியங்கள் நம்ம வேதத்துல அறிந்து நம்மளோடு கூட தேவன் அடிக்கடியாய் பேசுகிறார். இந்த காரியத்திலிருந்து வெளியில வந்துரு, இந்த விஷயத்த மாற்றுன்னு வேதத்தை தியானிக்க 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 நம் உள்ளம் புதிதாகுமா. ஸ்தோத்திரம். ஒளியுள்ள ஒரு தேசம் இருக்கு, அங்க அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அங்க நம்ம போகிறதுக்கு நம்ம தகுதி இல்லவரா ஆக்கும்படிக்குத்தான் கொலோசியர் 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுலும் தீமோத்தேயும் என்ன சொல்றாங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி, நாங்கள் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோங்க. இந்த இருள் நிறைந்த உலகம், இந்த மாய்மாலமான உலகம், இந்த போராட்டம் நிறைந்த உலகம், அனுதியும் வைராக்கியமும் எரிச்சலும் வம்பும் புத்தீனமும் நிறைந்த இந்த அழிந்து போகிற உலகம், இதுல இருந்து இந்த இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாதான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காராம். அதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாருன்னு அவர் இங்க எழுதி இருக்கிறார். கொலோசியர் 1:14 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through this blood, even the forgiveness of sins. அவருடைய ரத்தத்தினாலே, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருச்சாங்க. ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:14 சொல்லுது, ஏனென்றால்
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவையிலும் பூலோகத்தில் உள்ளவமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவையிலுமான. நம்ம காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சில காரியங்களை பார்க்கிறோம். உலக ரீதிகளில நம்ம ஒரு நடந்து போறோம்னா இங்க கார் போகுது, வாகனம் போகுது, கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பிளைட் போகுது, எல்லாம் தெரியுது. ஆனால் நாம் காணாத அநேக சிருஷ்டிப்புகள், தேவனால் படைக்கப்பட்டவைகள் உலகத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். கடலுக்குள்ள போறீங்கன்னா கடல்ல அவ்வளவு மீன் வெரைட்டிகள் உண்டு, அவ்வளவு உயிர்வானிலங்கள் உண்டு, பறவைகள்ல அவ்வளவு வித்தியாசமான பறவைகள் உண்டு, மிருகங்கள் அவ்வளவு வித்தியாசமான மிருகங்கள் உண்டு. ஒவ்வொரு நாடுகளும் இருக்கக்கூடிய மனுஷனுடைய தோற்றமும் உருவமைப்பும் அவருடைய கலர்களும் அவருடைய பிஹேவியர்ஸும் அவருடைய லாங்குவேஜும் எல்லாமே டோட்டலி டிஃபரெண்ட். தேர் கல்ச்சர், தேர் சிவிலைசேஷன் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் அவர் கண்ட்ரி, அவர் நேஷன். ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வகையான கல்ச்சர்கள், ஒவ்வொரு வகையான விஷயங்கள், அநேக மாற்றங்கள் இருக்கு, அநேக வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நிறைய மொழிகள் பேசப்படுகிற நாடா இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலீஜியஸ் கல்ச்சர்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான போதனைகள் இருக்கு, தவறான போதனைகள் இருக்கு, தவறான வெறியாட்டங்கள் இருக்கு, தவறான இச்சைகளுடைய போராட்டத்தில் விழுந்து போகிறார்கள். அதுதான் பவுல் சொல்றாரு, பூலோகத்தில் உள்ளவைகளாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரிய சிங்காசனம், பெரிய பெரிய பதவி, கர்த்தத்துவங்கள் ஆனாலும், இவங்கதான் கடவுள் ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை கும்பிட்டு இருக்காங்க. அது இருந்தாலும் சரி, துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. All things were created by him and for him. அவர் தான் உருவாக்குனார், அவர் தான் படைத்தார். எல்லாமே யாருக்குரியது? அவருக்குரியது. படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிற அறியாமையுள்ள ஜனங்களிடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் சிந்தப்பட்டு ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்தது என்பதை பற்றியும் பிரசங்கிக்கும்படியாகத்தான் இந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்தார். அழைத்த அழைப்பு எதற்காக? பரலோகத்துக்கு நேராய் அழிந்து போகிற ஆத்துமாக்களை திருப்பும்படியாக உலக கவலைகளிலும் உலக இச்சைகளிலும் உலகத்தினால் உண்டாகிற மாய்மாலைகளிலும் விழுந்து போகாமல் அவருடைய அன்பை ருசித்துக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் இந்த அழைப்பை எடுத்தார். ஆனால் இந்த சத்துருவானால் பிடிக்கப்பட்டவர்களாய், உலகத்தின் மாய்மாலத்தில கட்டப்பட்டவர்களாய், உலக சிற்றின்மைகளை நோக்கி ஓடுகிறவர்களாய், அழிந்து போகிற இந்த காரியத்திற்காய் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் வேறு விதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! படைத்த அவருக்கு கனமும் மரியாதையும் உண்டாவதாக. கொலோசியர் 1:18 சொல்லிருக்காரு, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஸ்தோத்திரம். Who is the beginning, the first friend from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர் கேட்டீங்கன்னா, ஆதியாமுக்கு எழுந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வேதத்துல உயிரோடு, அதுதானா எல்லா மனுஷன் என்ன பண்ணா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு இறங்கு போகும். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா மரிக்காமலே உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏனோக்கு. ஆதியாமுக்கு எழுதின புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். The Lord God expecting from us the relationship between them. அவரோடு கூட நம்ம என்ன பண்ணா சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற உறவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நெவர் இல்லங்க.
தேவனோடு கூட உள்ள ஒரு சஞ்சரிப்ப இன்னைக்கு சபைகளும் சொல்லுகிறதுக்கு விட்டு விட்டு அநேக துர் உபதேசங்களை பிரசங்கமா பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய தேவைகளையும் அவருடைய இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்காகவே ஓடிக்கொண்டிருக்காங்க. அழைத்த அழைப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதுனா வேலை செய்கிற வேலை இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு சின்னதா இப்போ எனக்கே ஒரு போராட்டங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களாக ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள நான் விழுந்திருக்கனாலதான் நான் அநேகருக்கு ஜோம் பண்ணி பிரேயர் பண்ண முடியல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் கண்டிப்பா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா கால் பண்ணி நான் ஜோம் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நான் கர்த்தர் போன வாரத்துல தெளிவா சொல்லிட்டாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எதற்காக? நீ திருண்டு தூங்குறதுக்காகவா? இந்த கூடைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எந்த எதிர்பார்ப்போடு வராங்க? அவருடைய இருதய ஏக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களோடு சொல்லும்படியாக நான் அநேக விஷயங்களை உனக்காய் வைத்திருந்தேன், நீயோ உன் போக்குக்கு போனாய். அது என் நார்னாலும் எச்சரிப்பு தான். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், காணப்படாமற் போனான். அப்ப நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல நம்ம இருதயத்துக்குள்ள தேவனை துதித்துக்கிட்டு இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏசப்பா இந்த ஜீவனை கொடுத்தீர் நன்றிப்பா, ஏசப்பா இதை நீ செஞ்ச நன்றிப்பா, நான் இந்த வேலையை செய்யறேன், இதை நீங்க நடத்துங்கப்பான்னு அவரை துதித்தலோடு கூட செய்கிற காரியங்கள் அது வெற்றிக்கு நேராய் கொண்டு போகும். ஸ்தோத்திரம். 2வது உயிரோடு எடுத்துக்கொள்ளது யாருன்னு கேட்டீங்கன்னா எலியா என்னும் தீர்க்கதரிசி. அவன் அக்னி மயமாய் ஒரு சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டு ரதத்தின் மேல ஏறி போகிறதை எலிசா கண்டான்னு வேதம் எழுதி இருக்குது. இவங்க எல்லாம் இந்த 2 பேரும் சாகாமல் உயிரோடு பரதேசத்துக்கு எழுந்து போனவர்கள். ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லிருக்கு, கொலோசியர் 1:18, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து, who is the beginning, the first born from the dead. செத்ததிலிருந்து உயிரோடு எழுந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, செத்ததிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவரே அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறாங்க. அதுல 3 பேர் நம்ம ஆல்ரெடி தியானிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். லாசரு, மரியாள் மார்த்தாள் என்பவருடைய சகோதரன், மரித்து 3 நாள் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போதே தகவல் சொல்லி அனுப்பியாச்சு. யார்கிட்ட? ஏசப்பாவுக்கு தகவல் வந்துருது, இந்த மாதிரி உடைய சிநேகிதன் ஒருவன் மரண அவஸ்தைப்படுகிறான்னு. அவர் கிளம்பி வராம வசனத்துனா அவர் இன்னும் அங்கே இந்த விஷயத்தை கேட்டு இன்னும் அங்கே தங்கி இருந்தாராம். 3 நாளைக்கு அப்புறம் தான் சீசர்கிட்ட சொல்றாரு, லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை போய் எழுப்பணும்ங்கிறாங்க. அப்புறம் சீசர்ல சொல்றாங்க, தூங்கினா அவனை எஞ்சிக்க போற, எதுக்கு போய் எழுப்பணும்னு கேக்குறாங்க. அவர் அதாவது தூங்கி எழுந்தப்ப சொல்ல அவன் மரண நித்திரையா இருக்கிறான்ங்கிறதை குறித்துதான் அவர் அந்த இடத்துல சொல்லிட்டு அங்க வந்து பாக்குற சூழ்நிலை அவனை பார்த்து அவனுடைய சகோதரி ஓடி வந்து சொல்றா, நீர் மாத்திரம் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்ற வேலையில விசுவாசம் உள்ளவளாயிரு, என்னது நம்பிக்கை உள்ளவளாயிரு. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, ஒரு நம்பிக்கையோடு ஒரு பொறுத்தனையோடு கர்த்தரை வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களுக்காய் வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். நீ திரும்பு, காரியத்துக்கு திரும்பு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். திடன்கொள். செருபாபேலே எழும்பி, நீ இஸ்ரவேலே நீ எழும்பி அந்த இடத்தை கட்டு, எழுப்பு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வழியை அவர்கள் அடைத்தாலும் அடைக்கிற வழியை உடைத்து போட்டு வெண்கல கால்பாடுகளை உடைத்து எரித்து இரும்பு தாழ்பாடுகளை முறிக்கிறவர் உனக்கா இதோ முன்னே செல்லுகிறார். ஒரு தூதனை அனுப்புகிறார். காரியம் உன் பக்கமாய் திரும்புகிறது. கல்ல புரட்டி அடக்கி வச்சிருந்தாலும் செத்து போயிட்டான், கல்லறைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. கல்ல புரட்டுங்கன்னு ஏசு சொல்லும் போது கூட பிறந்த அக்காக்காரி சொல்ற, சகோதரி சொல்றா, ஐயா அதை திறந்தா பாடி நாருமே, செத்து 3 நாள் ஆயிடுச்சு. அண்ணனா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் புருத்தனா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் இந்த சரீரத்துல தேவன் கொடுத்த ஜீவ ஆத்மாவானது தன்னை கொடுத்த தேவன்கிட்ட போயிருச்சுன்னா இந்த சரீரம் நாரி மண்ணோட மண்ணா போயிரும். ஸ்தோத்திரம். அப்ப யாரா இருந்தா சொல்லுவாங்க, சரீரம் வச்சு ரொம்ப நாளாய் போச்சு, இதை எவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்ணணுமோ துரிதப்படுத்துங்கள்.
நாற்றம் எடுக்கும். சகோதரி சொல்றா, 3 நாள் ஆயிடுச்சுப்பா ஏசப்பா, திறந்தா நாருங்கிறா. கர்த்தர் அவளை பார்த்து சொல்றா, விசுவாசமானவளாயிரு, லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொன்ன உடனே அவனுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து அவன் ஜீவன் பெற்றவனாய் உயிரோடு வெளியில வந்தான். இது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புதல முதல் ஒருவராய் வைத்துக்கலாம். மரண கட்டுகளில் இருந்து அவனை விடுதலை ஆக்கினார். ஆனா உயிரோடு எழுப்பினாரும், ஆனா வசனத்துல அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இதுக்கான விஷயத்தை நான் கடைசியா சொல்றேன். இரண்டாவது ஒருவர், அவர் நடந்து போயிட்டு இருக்க சூழ்நிலையில எவீரு என்கிற ஒரு போதகர் வந்து கேட்கிறாரு, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறார், நீர் வந்து சுகமாக்குங்கிறான். அவர் பிரயாணமா போயிட்டு இருக்க வேலையில அங்க போய் பார்த்தா அவள் மரித்து படுத்து கிடக்கிறா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாளுங்கிறாரு. எல்லாம் சுத்தி இருக்கலாம் அவர் பார்த்து சிரிக்கிறாங்க, நக்கல் பண்றாங்க. தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களையும் அவர் மேல் நம்பிக்கையாய், அதாவது நம்பிக்கை விசுவாசமாய் இருக்கிறவர்களையும் இந்த உலகம் என்ன சொன்னா, முட்டாளு, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு பொழைக்க தெரியல, லஞ்சம் வாங்கல, இயேசு கிறிஸ்துவானுடைய கற்பனை நாங்கள் கை கொள்கிறோம், நாங்கள் புற ஜாதியார் மார்க்கத்தோட நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்பல, நாங்க யோக்கியமா வாழ விரும்புகிறோன்னு ஒரு நீதி நெறியாய் வாழ முயற்சிக்கிறவர்களை இந்த உலகமும் உலகத்தினால் கரை படிந்தவனா இவனுக்கு பொழைக்க தெரியல, முட்டா பேர் சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கும். இவர் அந்த வீட்டுக்கெல்லாம் போன உடனே பார்த்திருந்தவங்க எல்லாம் நகைச்சாலோ சிரிச்சாலோ எல்லாத்தையும் எழுப்பிட்டு அந்த எவீரின் மகளவை மரித்தவரை தலித்தாக்குமி என்று சொல்லி உயிரோட எழுப்ப பெற்றவளாய் தன் தகப்பனிடத்தில் அவர் ஒப்படைத்தார். அப்படிப்பட்ட தேவர் இயேசு கிறிஸ்துவானவர். மூன்றாவது ஒருவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்டணத்துக்குள்ள போகிற சூழ்நிலையில தன் கணவனை இழந்து ஒரே ஒரு மகனோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரி, நாயின் வீட்டு விதவைன்னு சொல்லியிருக்கு வசனம். இந்த நாயின் வீட்டின் விதவைக்கு ஒரே ஒரு மகன், அவன் வாலிப பருவத்துல அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய சரீரத்தை எடுத்துக்கிட்டு வாராங்க, ஊர் ஜனம் எல்லாம் வருது கூட. அவன் தாய் மிகுந்த அழுகையோடு வந்துட்டு இருக்கா, ஒரே ஒரு குமாரன், அவனும் செத்து போயிட்டான அழுகையோடு வரும்போது அதை காண்கிற தேவன் மனதுருகிறவரா. அவ கேட்கலங்க. லாசருக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியும், அவர் சகோதரிக்கு இயேசுவை பத்தி தெரியும். அதனால் இயேசு வந்தார், விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. எவீரின் வீட்டு தலைவன் அந்த போதகன் வந்து இயேசு கிறிஸ்துவ ரெக்வெஸ்ட் பண்றான். அதனால அவர் அந்த வீட்டுல போய் ஹீலிங் கொடுக்கிறார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த தாய் கேட்கலங்க. அவள் அழுகை நிறைந்தவளாய், ஒரு இழப்பு எவ்வளவு பெரிய பேரு கஷ்டத்தை கொடுக்கும், அவர் துக்கம் நிறைந்தவளாய் அந்த இடத்தை கடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளை பார்க்கிற இயேசு கிறிஸ்து போய் அவள் கண்ணீரின் நிமித்தமாய் பாடையை நிறுத்த சொல்லி பாடையை தொட்டார். அந்த நாயின் வீட்டு மகன், அந்த விதவையின் மகன் உயிர் பெற்றான். கேட்கவே இல்லை. யார் அழுகிறார்களோ, யார் ஏங்குகிறார்களோ, யாருடைய இருதயம் நொறுக்கப்பட்டதா இருக்கிறதோ, யாருக்கு வழி இல்லை, யாருக்கு வாசல் இல்லை, யாருக்கு உதவி இல்லை, யார் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்களோ, யாரை ஒரு ஜனம் அடக்கும்படியாய் எழும்புகிறதோ அங்கிருந்து ஒரு ரட்சகரை உண்டாக்குறவர் நம்முடைய தேவன். தள்ளப்பட்டவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் யார் உலகம் தள்ளுதோ அங்கதான் கர்த்தர் அவர்களை தான் எழுப்புவார். இவங்க எல்லாமே மரித்து உயிரோடு எழுந்து திரும்ப மரித்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் வசனம் சொல்லுது, கொலோசியர் 1:18, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் பரலோகத்துக்கு ஏறி போனார். அவர் திரும்ப மரிக்கவே இல்லைங்க. அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். கொலோசியர் 1:20 சொல்லி இருக்குது. ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலதான் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்குங்க. பூலோகத்தில் இருக்கிறதும் பரலோகத்தில் இருக்கிறது எல்லாமே அவர் மூலமா தமக்கு ஒப்புக்கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு கொலோசியர் சபைக்கு எழுதும்போது, அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நமக்கும் பொருந்துகிறது. கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே
கிரியைகளினால் மனதினாலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் நம்மளை பார்த்து சொல்றாரு. முன்னாடி அந்நியரா இருந்தீங்க, துர்க்கிரியைகள் அப்படின்னா என்னது? எனக்கு ஏதாவது ஒருத்தர் செஞ்சுட்டா அவனுக்கு பழிக்கு பழி வாங்குறது, ஒரு எரிச்சலின் ஆவி, ஒரு கோபத்தின் ஆவி, ஒரு வைராக்கியத்தின் ஆவி, அழிந்து போகிற காரியத்திற்காக பரம தகப்பனுடைய அன்பை விட்டுவிடும்படியாய் உலகத்தினால் சத்துருவினால் குலைக்கப்பட்ட கலைகள் நிறைந்தவர்களா இருந்து மனசினால இருதயத்தினால கெட்டதை நினைச்சுக்கிட்டு இருந்த நம்மள பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் எப்படி நம்மளை மீட்டுக்கிட்டார்னா, நான் அயோக்கியன், நான் துர்க்குணன், என் சிந்தனை சரி கிடையாது, என் செயல் சரி கிடையாது, உலக காரியங்களும் உலக இச்சைகளும் புறஜாதிய மார்க்கத்திலும் அந்த கட்டில இந்த கட்டிலையும் ஓடிக்கிட்டு இருந்த எனக்காய் நான் இப்படியே அழிஞ்சு செத்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஜீவ பலியின் நிமித்தமாய் அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டது, நான் பரிசுத்தமானேன், குற்றமற்றவளாய் மாறினேன். அவர் தன் சரீரத்தையே அடிக்க கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார்னு பவுலும் தீமோத்தேயும் கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதினாங்க. அந்த வார்த்தை இன்று நமக்கும் பொருந்துகிறது. கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்தில நிலைத்திருப்பதனால் அப்படியாகும். சில காரியம் நிறைவேறணும், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா உலகத்துல மாய்மானம் காட்டுற மாதிரிக்கு, உலக வழிபாடுகளை ஃபாலோ பண்ற மாதிரிக்கு, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் அந்த கூட்டம் அவ்வளவு பெரிய மீட்டிங் வச்சாங்க அங்க போனேன், நான் இந்த விஷயத்துல இங்க போனேன், இதெல்லாம் நீ போனாலும் உன் இருதயத்துக்குள்ளதே உன் சிந்தனைக்குள்ளதாகும் ஒரு பெரிய போராட்டம், ஒரு குழப்பம், ஒரு அழுத்துதல், ஒரு எரிச்சல், ஒரு மன கிளேசத்துல ஒரு விடுதலை இல்ல. கர்த்தர் உனக்காய் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்தில நிலைத்திருப்பீர்களா. யார் மேல விசுவாசம் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவால மாட்டுதான் ஆகும்னு அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறது மூலமாக, ஓ சகோதரா கர்த்தர் உனக்காய் இடைப்பட்டு வருகிறா. ஓ ஹல்லேலூயா. மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்துக்கொள், மலை பிரசங்கத்தை நீ தியானி, அதனோடு கூட கர்த்தர் உன்னோடு கூட இடைபட போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் வியாதி நீங்கி, உன் பிரச்சனைகள் மாறி, உன் இக்கட்டுகள் நீங்கி நீ விடுதலை ஆகும்படியா கர்த்தர் உன்னோடு கூட அதுல இடைவிட போகிறார். எழுதி வைத்துக்கொள் தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிறவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தயவு செஞ்சு நீங்க அதை கொஞ்சம் வாசிங்க. அது நல்லது, அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். எதுல ஸ்திரமா இருக்கணும்? பவுண்டேஷன் வீடு கட்டணும்னா நல்ல பூமிக்கு கீழே தோண்டி அதுல நல்ல காங்கிரீட்டை குழப்பி போட்டு நல்ல கல்ல வச்சு பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அதுக்கு மேல வீடு கட்டினா வீடு நிலையா இருக்கும். ஸ்திரமான பவுண்டேஷன் எங்க வைக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும். அங்க பவுண்டேஷன் இல்லை அப்படின்னா உலகத்திலிருந்து வர்ற காற்றும் கடலும் சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் உபத்திரமும் வரும்போது நம்ம வீடு ஆட்டம் கண்டோம். பவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எந்த காத்து எந்த உலக சூழ்நிலை என்ன போராடாலும் நான் நம்புகிற கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஓட முடியும். கொலோசியர் 1:23 சொல்லுது. ஸ்தோத்திரம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையில் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் உள்ள இருந்தார்னா, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்ததுன்னா, அந்த ரகசியத்தை தான் இப்போ பவுல் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் உங்க இருதயத்துக்குள்ள வச்சிருங்க, அவர் நம்பிக்கைய வச்சிருங்க. அப்பதான் நீங்க பவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா பண்ணமானிக்கு உலகத்தின் காரியங்களும் உலகத்தின் இச்சைகளும் உலகத்தின் மாம்சங்களும்
நம்மளை அலட்டி சுழட்டி போராட்டங்கள் அங்க இங்கே அடிக்கிற சூழ்நிலையில பவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தானா, காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகையை விட எண்ணில் இருப்பவ மிகவும் பெரியவ, எண்ணில் இருப்பவ மிகவும் பெரியவ, பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே, இயேசு என்னோடு இருப்பதனா. காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நம்ம நங்கூரம் ஸ்தோத்திரம். கப்பலை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடல்ல பிரயாணம் பண்ணி சூழ்நிலை இல்ல, கடல்ல போயிட்டு இருக்க இடத்துல அதோட ஸ்பீடை குறைக்கணும், அதை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய கப்பலை ஒரு சின்ன சுக்கானால திருப்புவாங்க. அது எப்படி ஸ்டீரிங் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டீரிங் வச்சு திருப்பி அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதோட ஸ்பீடை குறைக்கணும்னா அவ்வளவு டன் வெயிட் நிறைஞ்ச கப்பலை ஒரு சின்ன நங்கூரத்தை ஒரு ஊச்சி மாதிரி வச்சு ஒரு கயரை கட்டி கடலுக்குள்ள போட்டாங்கன்னா அது போய் கடலுக்கு அடியில போய் பூமிக்கு உள்ள இருக்கிற அந்த ஆளிலையும் மண்ணுலையும் சேற்றுலையும் சிக்கி பாறைக்குள்ள மாட்டிட்டு இந்த போகிற கப்பலை நிறுத்திரும். அவ்வளவு பெரிய கப்பலை நிறுத்துறது இந்த சின்ன நங்கூரம். நம்ம நங்கூரம் யார் மேல போடணும்னா இயேசு கிறிஸ்து மேல போட்டுட்டோம்னா, அந்த நங்கூரம் மட்டும் அவரை இருதயத்துக்குள்ள வச்சிட்டோம்னா, உலகத்துல எது எப்படி அடிச்சாலும் ஒண்ணு நம்மளை சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பார். ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:28 சொல்லி இருக்குது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன மாதிரி பிரசங்கம் பாருங்க, எப்படிப்பட்ட ஊழியம் பாருங்க. அவருடைய ஊழியங்களும் அவர்களுடைய நடத்தல்களும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தவர்களாய் உலகத்தின் காரியத்தினால உலகத்தின் மாயமானத்தினால சிக்குண்டு போகாதபடியாய் அவர்கள் இயேசு கிறிஸ்து மேல அந்த நங்கூரத்தை போட்டாங்க. அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் அவருடைய நங்கூரம் யார் மேல இருந்துன்னா பரம பிதா மேல இருந்துச்சு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சு. பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியின் மேல அவங்க நங்கூரத்தை போட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. பாம்பு கையில கடிச்சிருச்சு, கடல் சேதத்துல தப்பி கரை சேர்ந்திருக்கான் பவுலும் அவனோடு கூட ஒரு கூட்டமும். அப்போ ஒரு கட்டுவிரியன் எழும்பி அந்த நெருப்பு மூட்டும் போது பவுடைய கையை பிடிச்சிருச்சு, கடிச்சிருச்சு. சுத்தி இருந்தவங்களாம் எப்பொழுது இவன் சாவானோ, கடல் சேரத்துக்கு தப்பி வந்தவன் கரை சேதி வந்தாலும் கரையில ஒரு பாம்பு கடிக்குன்னா இவன் சபிக்கப்பட்டவன் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்ப சாவானோன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் அதை உதறி போட்டான். இயேசு கிறிஸ்துவானவர் மேல நம்பிக்கையின் நங்கூரத்தை போட்டுந்தானா கடல் சேதம் இல்ல, காற்று கொந்தளிப்பு இல்ல, கப்பலே கவுந்தாலும் அவன் கரை சேருவான். கரை சேர்ந்ததுக்கு அப்புறமும் பிசாசு விடாம விரட்டி அவனை கொல்லணும்னு கையில பாம்பு மூலமா கடிச்சு நான் கொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் என் தேவனுடைய சித்தம் இல்லாம அவன் தலையில இருந்து ஒரு மயிராகுது விழாதுன்னு வசனம் சொல்லியிருக்க வாக்கு தட்டுமா அதை உதறி நெருப்புல போட்டுட்டு விஷம் ஏறாம தேவனுடைய அனுக்கிரகம் அவனோடு கூட இருந்து அவனை தப்பி பிழைக்கும்படியாக செய்த ஒரு வல்லமையுள்ள தேவன் இன்று உங்களுக்கும் என்னக்கும் கூட இருக்கிறார். உலகத்தின் காரியத்துல உலகத்தின் மயக்கத்துல உலகத்தின் விஷயத்துல உன்னை அழுத்தினாலும் உன்னை அமிழ்த்தினாலும் உன்னை சோர்ந்து போக செய்தாலும் உன்னை இடறி விழ செய்தாலும் உன் நம்பிக்கை என்று நம்புகிறத இயேசுவின் மேல பற்றுதலாய் போட்டுக் கொண்டிரு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கே இந்த ஹெவன்லி பாத் மினிஸ்ட்ரியை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார்.
அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். If you are going to hear the words or not, that's up to you. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களோ கேட்கலையோ, ஆனால் இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த எழுத்தோடு ஒன்றை கூட்டினால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வெளிப்படுத்துற விசேஷத்திலே எழுதியிருக்கிறது. இதுல உன்னை குறைச்சாலும் அவனை சபிக்கப்பட்டவன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது பாவமா இருக்கும். எதுக்கு நாங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம்? எதற்காக கர்த்தரை பத்தி நாங்க இவ்வளவு பிரயாசப்படுறோம்? எதற்காக நாங்க அனுபவிச்சு நாங்க அப்படியே ஏசப்பாட்ட ஜோமணி அழுது பைபிள வாசி நானு என் பொண்டாட்டி என் பிள்ளைகளு நாங்க சௌகியமா இருக்கிறோம், இன்னும் சௌகியமான. இதற்காக தேவன் எங்களை உருவாக்கவில்லை, ஏற்படுத்தவில்லை. இதிலும் மேலான ஒரு திரள் கூட்டத்தை அவருக்கு முன்பதாக நிறுத்தும்படியே கர்த்தர் எங்களை இங்கே வைத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லும்படியாக அவங்களை கர்த்தருக்குள் நடத்தும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியான வசனத்துக்குள்ள வந்துட்டோம். கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எவ்வளவு கஷ்டமான ஒரு ஊழியம் பாருங்க. எவ்வளவு அது என்ன கேட்டீங்கன்னா, if you are going to do the ministry, some of them saying it's very easy. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாய் ஓடுவீர்கள்னா பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. உலகத்தின் காரியத்திலும் உலகத்தின் விஷயத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள சேட்டை பண்ணவே மாட்டான். இவன் நம்ம ஆளுப்பா. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு தானே. என்ன பழமொழி? எப்பா அவன் நம்ம பையப்பா, அவனை விட்டுருப்பா. ஸ்தோத்திரம். அவன் நம்ம பைய. ஜாதி ரீதியில சொல்லுவாங்க, மதத்து ரீதியில சொல்லுவாங்க, உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது ரிலேட்டட் சொல்லும்போது நம்ம பையப்பாமா. பிசாசுக்கு தெரியும் எவன் நம்ம பைய எவன் ஏசப்பா பையன். அவன் நம்ம பையனை டிஸ்டர்பே பண்ண மாட்டான்னு விட்டுருவான். இவன் நம்ம பையப்பாமா. ஆனால் இயேசுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை அவர் சரீர ரீதியில உபத்திரவப்படுத்துவதும், சிந்தனை மண்டலத்துல போராட்டத்தை கொடுக்குதும், அவங்க வேலை ஸ்தலத்துல உலட்டுகிறதும், அவர்களை வழி தெரியாதவர்களாய் கண்கட்டி சுத்த விடுகிறது அவன் ரொம்ப பயங்கரமா கிரியை செய்வான். வேதத்தை அதுக்கு நம்ம நல்லா தியானிக்கணும். வாசிக்கதான் நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு இது நடந்துருச்சு, ரொம்ப நன்றிப்பா. நல்லது நடந்துச்சு இல்ல, எனக்கு ஒரு கெட்டது என்னால முடியல, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, ரொம்ப நன்றி, ஸ்தோத்திரம். ஏன்னா நான் உமக்காய் ஓடுகிறேன் என்பதை இதனால் நான் அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். எதற்காக நம்ம கர்த்தர் படைத்தார், எதற்காக நம்மளை உருவாக்கினார், அதை நிதானமாய் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இறைவேளைக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன், நீரே இடைபடுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே